ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கும்போது கிராஃப்ட் ஐபிஓ பற்றி ஒரு கம்ப்ளீட் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த நிறுவனம் என்ன தயாரிக்கிறாங்க, என்ன மாதிரியான பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க, குறிப்பாக அதோட ஃபண்டமெண்டலாக அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, அது பிஸ்னஸ் எப்படி இருக்குது, கடன் ஏதேனும் இருக்கா, நெட் ப்ராஃபிட் என்ன இருக்குது, லாஸ் ஏதாவது மேக்கிங் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் புக் வேல்யூ, பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, ஆர்ஓஇ, ஈக்விட்டி ரிலேட்டடாக வந்து எவ்வளோ கடன்கள் இருக்குது, அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரென்சிக் வேல்யூவேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சில பியர் கம்பேரிசன் சில நிறுவனங்கள் இருப்பாங்க இல்லையா மார்க்கெட்டில், அவங்களாம் எந்த மாதிரியாவே வந்து வேல்யூவேஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஐபிஓ எப்போ இஷ்யூ ஆகுது, என்ன ப்ரைஸ், என்ன லாட் சைஸ் பார்க்கலாம். கடைசியாக கிரே மார்க்கெட்டில் இது என்ன வேல்யூவில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிராஃப்ட் ஐபிஓ இது நமக்கு ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனம். கிராஃப்ட் அப்படின்னா நமக்கு தெரியாது, அது என்ன அப்படின்னு சொல்கிறேன். 1994 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். ஆரம்பிக்கும் போது கெரோசின் விக் ஸ்டவ்ஸ் அப்படிங்கிற நேமில் ஆரம்பித்தாங்க. நமக்கு ஸ்டவ்ஸ் எல்லாருமே தெரியும். இப்போ நம்ம பஜ்ஜி போண்டா போட கடையில் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு வகை ஸ்டவ்ஸ் இருக்கும் இல்லையா, பம்பிங் ஸ்டவ்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வகை ஸ்டவ்ஸ்க்குள்ள இது விக் ஸ்டவ்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்போம். ரவுண்டாக இருக்கும், கொஞ்சம் நல்ல உயரமாக இருக்கும், திரி பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக இருக்கும். அந்த வகை ஸ்டவ்ஸ் தான் இவங்க முதல்ல தயாரித்தாங்க. அதுக்கப்புறம் 1997 என்ன பண்ணாங்க, எல்பிஜி ஸ்டவ்ஸ்க்கான மேனுஃபேக்சரிங் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 1999 என்ன பண்ணாங்க, இன்கார்பரேட் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 2001 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஜியான் அண்ட் கில்மா அப்படிங்கிற பிராண்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இந்த கிராஃப்ட் அப்படிங்கிறது பிஜியான் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டை தயாரிக்கக்கூடிய ஒரு தாய் நிறுவனம். 2003 ஹிமாச்சல் பிரதேசில் என்ன பண்ணுவோம், எஸ்டாப்ளிஷ் குக்டாப்கான ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. 2005 பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ஸ் இருக்குது. அது 50வது ஷோரூம்ஸை வந்து 2005 வந்து கிடக்கிறாங்க. 2006 சில ஆயில் நிறுவனங்களோட டைப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுடைய பிஸ்னஸ். 2006 என்ன பண்ணுறாங்க, பெங்களூரை பேஸ் பண்ணி ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. 2010 ஃபண்ட்ஸ் தேவைப்படுது, ஸோ கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனத்தோட டைப் பண்ணுறாங்க. அகெயின் 2013 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ப்ரைவேட் ஈக்விட்டி மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. 2013 அதே வருஷத்தில் 2013 செட்டிங் ஆஃப் த ஆட்டோமேட்டட் இட்டாலியன் பிளான் டு மேனுஃபேக்சரிங் நான்ஸ்டிக் குக்கருக்கு மட்டும் ஒரு ஆட்டோமேட்டட் பிளான்ட்டை வந்து நிறுவுறாங்க. 2017 அமெரிக்காவை சேர்ந்த சில நிறுவனங்களோட ஆன்லைன் பேஸ்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வால்மார்ட் இருக்குது, அவங்க கூட டைப் பண்ணி அவங்க மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு போகிறாங்க. 2015 செகண்ட் ஒரு பிளான்ட் வந்து ஃபார் ப்ரெஷர் குக்கருக்கு மட்டும் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. 2016 குளோபலைஸ் பண்ணுறாங்க. 2017 பிளாக் டெக்கர் அப்படிங்கிற நிறுவனத்தோடு சேர்ந்து சில தயாரிப்புகள் பண்ணுறாங்க. இப்போ இந்த நிறுவனம் என்னென்ன தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த நிறுவனம் 4 வெவ்வேறு கேட்டகரிஸில் பொருட்கள் தயாரிக்கிறாங்க. அதை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பிஜியான், அதுக்கப்புறம் கில்மா அப்படின்னு வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த பேர் எப்படி வச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்இடி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், கடைசியாக இருக்குது பிளாக் டெக்கர். முதல் பிஜியானில் என்னென்ன தயாரிக்கிறாங்கன்னு பார்க்க. பிஜியானில் முழுக்க ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட், வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்துமே தயாரிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா குக்வேரில் ஆரம்பித்து நான்ஸ்டிக்ஸ் குக்வேர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹப்பு, கேஸ் ஸ்டவ்ஸு, கிளாஸ் டாப் ஸ்டவ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இண்டக்ஷன் குக்வேர்ஸ், அதுக்கப்புறம் மிக்சி, அதுக்கப்புறம் சிம்னி ரிலேட்டட் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் சில எமர்ஜென்சி லேம்ப்பு தயாரிக்கிறாங்க. சிறிய வகை பார்த்தோம் அப்படின்னா லேடர்ஸ், அதுக்கப்புறம் க்ளீனிங் ரேஞ்சஸ்லாம் இருக்கு இல்லையா, வீட்டை துடைக்கக்கூடியது, அதுக்கப்புறம் சில கிச்சன் யூட்டிலிட்டிஸ், சிறிய அளவில் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் இந்த குக்கிங் அப்ளையன்சஸ், அப்புறம் சின்ன வகையில் வந்து அயன் பாக்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் தயாரிக்கிறாங்க. அண்ட் இந்த கில்மாங்கிறது எக்ஸ்போர்ட் லேட்டர்ஸில் தயாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனமாக இருக்குது. என்னென்னா சில பொருட்களும் தயாரிக்கிறாங்க. அதில் பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்போர்ட் லேட்டர் எக்ஸ்பான்சிவான சிம்னி தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வகை ஹப், அதுக்கப்புறம் குக்கிங் டாப்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீமியம் சார்ஜஸ் வந்து தயாரிக்கிறாங்க. டிஜிட்டல் சேஃப்ஸு, மைக்ரோவேவ் ஓவனும் தயாரிக்கிறாங்க. எல்இடியை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியில் பண்ணுறாங்க. ஒன்று நார்மலாக இருக்கிற பல்ப் கேட்டகரி, அதுக்கப்புறம் பேட்டர்ன் கேட்டகரிங்கிறாங்க. பேட்டர்னுங்கிறதுனா எல்இடியில் ஒரு பெரிய பல்ப் மாதிரி இருக்கும். நீங்கள் சில பஸ்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் லைட்ஸ், அதுக்கப்புறம் டவுன் லைட் கேட்டகரி தயாரிக்கிறாங்க. அதாவது சீலிங்கில் கொஞ்சம் அழகுபடுத்து. கடைசியாக இருக்க 4வது என்ன அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் டெக்கர் பண்ணுறது. இது வந்து பவர் டூல்ஸ், சகல விதமான அனைத்து பவர் டூல்ஸ் நம்ம படத்தில் பார்க்குறது எல்லாமே தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேக்கம் கிளீனர்ஸ், அது மாதிரி ரிலேட்டட்ஸ் எல்லாமே தயாரிக்கிறாங்க. இதன் மூலமாக தான் அவங்களுக்கு வருவாய் இருக்குது. இப்போ அது இன்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ தான் அனலைஸ் பண்ணப்போ கிராஃப்ட் ₹385 ஒரு பங்கு, 2.47 கோடி அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இது நிறைய பேர் என்ன கேட்டாங்க, இது எப்படி இந்த எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் ஷீட்டில் இந்த போர்ஷன் இருக்கும். லைபிலிட்டிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும். அதில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இதுக்கு நான் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் 247 அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மில்லியனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஜிட்டை கட் பண்ணிங்கன்னா 24.7 கோடின்னு இருக்கும். இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஸோ 24.7 நீங்கள் 10ஆல் வகுத்தீங்க அப்படின்னு என்ன வரும்,
2.47. ஸோ அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2.47 கோடின்னு இருக்கும். ஸோ ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 950 கோடி சந்தை மதிப்புன்னு வந்துருக்கும். அப்ளையன்சஸ் 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ. நம்ம 5.5 ஆண்டுக்கு வந்து கணக்கிடுறோம். இந்த 2020 பாருங்கள் 669 கோடி வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ 2014 347, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டபுள் த ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயமா தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த அரையாண்டுக்கு பார்த்தோன்னா 328 கோடி அப்படிங்கிறது உண்மையிலுமே ஒரு பிரமாதமான பிஸ்னஸ். பட் இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் இந்த நிறுவனத்துக்கு ரொம்பவே ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா இது ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட்ஸ் இல்லையா. ஒரு பொருட்களை வாங்கி அதை வேறு பொருட்களை மாற்றி அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அவர்களுக்கு செலவினங்கள் ரொம்பவே ஜாஸ்தி. அதாவது ரா மெட்டீரியல் கன்சூம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வகையில் 2016 373 கோடி, அதாவது ரெவன்யூவோட எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததனால் என்ன ஆச்சு அப்படின்னா நஷ்டம். இந்த 2020க்கு 669 கோடியாக இருக்குது. வெறும் 3.8 கோடி தான் வந்து லாபமாக சம்பாரிச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த அரையாண்டுக்கு 300 கோடி அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சராக காமிச்சிருக்காங்க. பட் இன்னும் அரையாண்டுக்கு முழு ஆண்டு வந்தால் ஒரு முழுமையான எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு தெரியும். இது ஒரு பார்ஷியலாக மட்டுமே காமிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதோட ரெவன்யூ கொஞ்சம் இந்த அரையாண்டுக்கு மட்டும் 29 கோடி. வழக்கமாக அந்த ஐபிஓக்கு வர நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐபிஓ வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு 6 மாதத்துக்கு நல்ல பிஸ்னஸை காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு அப்ரிஷியேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஃபேக்டை பார்க்கும்போது உண்மையாலுமே ஃபண்டமெண்டலி இது நான் ரிவ்யூ பண்ணல, வெறும் ஒஸ்ட்டான கம்பெனியாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் டேக்ஸ் எல்லாம் கழிச்சிட்டோம் அப்படின்னா 20 கோடி அப்படிங்கிறது அரையாண்டுக்கு வருது. முழு ஆண்டுக்கு பொறுத்த வரைக்கும் 3.5 கோடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி 24 கோடி நஷ்டம், 2 வருஷத்துக்கு முன்னாடி 12 கோடி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. புக் வேல்யூ 12 ரூபா வரைக்கும் நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். வெறும் ஒஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தோம்னா இதுதான். ஏன்னா புக் வேல்யூனா என்ன, நம்ம செலுத்தக்கூடிய அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கும், ப்ளஸ் வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும். இது ரெண்டையும் கூட்டி டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங்ஸ் ஆகல வகுத்தோன்னா புக் வேல்யூ ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, 2 ரூபா 10 ரூபான்னு இருக்கும் இல்லையா. இங்கே வேல்யூவேஷனே இல்லை, நெகட்டிவில் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் புக் வேல்யூ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும். இந்த ரெண்டு ஃபிகரையும் கூட்டிட்டு கீழே வந்து ஈக்விட்டி ஆட்ரிபியூட் ஆஃப் ஓனர் ஆஃப் த கம்பெனின்னு இருக்கு இல்லையா. இதை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேரில் வகுத்துட்டோம்னா அதுதான் புக் வேல்யூன்னு இருக்கும். பட் இங்கே என்னென்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதாவது அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட இருக்குது 24.7 கோடி இருக்குது. பட் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் நெகட்டிவில் இருக்குது. கடந்த 4 ஆண்டும் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவில் இருக்குது. இதை விட ரொம்ப மோசம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா 199, கிட்டத்தட்ட 200 கோடி நெகட்டிவ், 88, 84 அப்படிங்கிற ரேஞ்சிலேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபண்டமெண்டலி வெரி வீக் ஒஸ்ட்டான கம்பெனின்னு சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது நெகட்டிவ், கிட்டத்தட்ட 30 கோடி வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால, ஸோ எல்லா வருஷமும் நெகட்டிவில் தான் இருக்காங்க. 2017-16 மட்டும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு புக் வேல்யூவே இங்கே இல்லை, நெகட்டிவில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் அதே தான். இந்த ஃபண்டை பேஸ் பண்ணி தான் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா இங்கேயே நெகட்டிவாக இருக்கிறனால, ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதுவும் 11% நெகட்டிவ் இருக்குது. இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 1 ரூபாயின்னு இருக்குது. பிஇ 274, எப்பா 14 இருக்கிறது நல்லதுன்னு சொன்னால் இங்கே 274 பயங்கர மோசமாக இருக்குது. நம்ம பியரில் பார்க்கலாம். பிபிஐ பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் இருக்குது, டெப்ட் ஈக்விட்டியும் நெகட்டிவில் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு 1, 2 அப்படிங்கும்போது இங்கே நெகட்டிவ் 10ங்கிறது மகா மோசம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிச்சாச்சு. டெர்மினல் வேல்யூ 17 இருக்குது. வேக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நிறைய நெகட்டிவ் இருக்குனால டிஃபால்ட்டாக 15ன்னு போட்டேன். ஸோ டோட்டல் கேஷ் ஃப்ளோ வந்துடுச்சு. இப்போ நம்மள்ட்ட என்ன பார்க்க போகிறோம்னா லைபிலிட்டிஸ். ஸோ நீண்ட கால பொறுப்புகள் ஒரு 219, குறுகிய கால பொறுப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீண்ட காலத்தில் குறுகிய கால ரொம்ப பொறுப்பு இருக்குதா, ரொம்ப ப்ரெஷர் இவங்க ஐபிஓக்கு வர ரீசனும் இதுவாகத்தான் இருக்குது. ஸோ ஒரு 309 கோடி ட்ரேட் பேயபிளை கழிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், கொஞ்சம் வர வேண்டிய பணம், அப்புறம் சில கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் கையில் பேங்க்கில் இருக்க பேலன்ஸ், அதுக்கப்புறம் அதர் அசட்னு பார்க்கும்போது ஒரு தொகை. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு எளிதில் பணமாக மாற்ற முடியுமானா இந்த நிறுவனத்தில் மாற்ற முடியல. 89 கோடி நெகட்டிவில் இருக்குது. ஸோ என்டர்பிரைசஸ் வேல்யூ நெகட்டிவ். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 39 ரூபாய் நெகட்டிவில் வருது. ஏர்னிங் பவரில் சேம் வேல்யூவேஷன் போடுறோம். அங்கே வரும்போது என்ன வருதுன்னா 14 ரூபா நெகட்டிவ்னு வருது. நம்ம பியரில் பார்க்கலாம். பியரில் பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஏகப்பட்ட லிஸ்டர்ஸ் கம்பெனியே ஒரு பெரிய வரிசை இருக்குது. இப்போ பிஜி எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது, சிம்போனி, ஐஎஃப்பி, வேர்ல்பூல், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்காங்க, சோமினி, கிராம்ப்டன்ஸ் இருக்குது. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவங்க ஹோம் அப்ளையன்ஸ் இருக்குங்களா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் மட்டும் ஒரு 3 மட்டும் எடுத்திருக்கேன். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச 3மே நல்லா தெரிஞ்சது தான். ஒன்று பட்டர்ஃப்ளை, ஆக்கன்ஸ், அதை டிடிகே ப்ரெஸ்டீஜ். டிடிகே ப்ரெஸ்டீஜ் மிக நீண்ட கால அடிப்படையில் வந்து ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. பார்க்கலாம். இதில் வந்து இபிஎஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா ஹாக்கின்ஸோட இபிஎஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த விலைக்கு 121 ரூபா அப்படிங்கிறது
ரொம்ப நல்லாயிருக்கு. பட் பிஏ பாருங்களேன், நான் சொன்னேன் இல்லையா, ரூ. 272 மோசம்னு சொன்னால் இதை விட மோசம் பட்டர்ஃப்ளை. ரூ. 423 பிஇயாக இருக்குது. அதுலேயும் இதெல்லாம் கம்மியாக இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, அந்த லாக்டவுன் பீரியடில் இவங்களுக்கு பெரிய அளவில் வந்து மேனுஃபேக்சரிங் இல்லை, பட் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருந்தது. அதே நேரத்தில் சேல்ஸ் இல்லை. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணம். வரும் நாட்களில் சரியாகும்னு பார்க்கலாம். நல்ல பிஏ பொறுத்த வரைக்கும் ஹாக்கின்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. பிபிஏ பொறுத்த வரைக்கும் எது மோசம் அப்படின்னா இந்த ஸ்டவ் கிராஃப்ட் தான் மோசமாக இருக்குது. பெட்டர்னு பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை நல்லாயிருக்கு. ஆர்ஓஏ பொறுத்த வரைக்கும் எது நல்லா இருக்குன்னா ஹாக்கின்ஸ் நல்லாயிருக்கு. ஒஸ்டர்ன் பார்க்கும்போது ஸ்டவ் கிராஃப்ட் ஏன்னா நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கிற. மாடரேட்டாக பார்க்கும்போது ஓரளவுக்கு டிடிகே நல்லா இருக்காங்க. அதுக்கும் லெவலில் கீழே ஆர்ஓஐ பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை கொஞ்சம் மோசம் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. சந்தை மதிப்பை பொறுத்த வரைக்கும் டிடிகே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஹாக்கின்ஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. வரும் காலத்தில் செப்பரேட் ரிவ்யூ நம்ம பண்ணலாம். ஐபிஓ எப்போ வருது அப்படின்னா 25, அதாவது நேற்றே லான்ச் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே வந்து 1 டைம் சப்ஸ்கிரிப்ஷனும் முடிந்து விட்டது. நேற்று பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலில் பார்த்திங்கன்னா 5.37 ஆகிடுச்சு. மற்ற தவிர இன்னும் பெரிய ஃபுல்லாகலை. ஸோ ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் 1 டைம் நேற்று கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவ் அப்படின்னு 2 நாள் டைம் கொடுத்தோம். 28 லாஸ்ட் டேட் புக் பில் தான் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹10. ஒரு பங்குக்கு பார்த்தீங்கன்னா 384 to 385 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு வந்து 38 பிஎஸ்சி என்எஸ்சி லிஸ்ட் செய்யப்படுகிறது. 412 கோடி திரட்டுவதாக பிளான். அதில் 95 கோடி புதிய வெளியீடுகள் மூலமாகவும் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக ரிமைனிங் வேல்யூவேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க. பேசிஸஸ் அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா February 2 உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகலாம். ரீஃபண்ட் ஆகிறது 3ஆம் தேதி, டிமேட்டில் வரதுக்கு 4ஆம் தேதி, ஐபிஓ லிஸ்டிங் 5 February. மினிமம் பொறுத்த வரைக்கும் ஒரு லாட்டுக்கு 38 ஷேர் அப்படின்னா 14,630 இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு ரீட்டைலர்ஸ் 13 லாட் வரைக்கும் பண்ணலாம். 1,96,199 வரையும் பண்ணலாம். இப்போ கிரே மார்க்கெட்டில் இதோட வேல்யூவேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நேற்றைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 80 to 90 அப்படிங்கிற வேல்யூவேஷன்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது ₹385 வேல்யூவேஷனுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஒரு 20% ரேஞ்சில் மட்டும்தான், 20 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. பட் ஒரு லிஸ்டிங்காக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வேல்யூவேஷன் வந்து ஒரு நாட் என்எஃப். ஸோ மினிமம் ஒரு 50% இருந்தால் தான். ஏன்னா பட்ஜெட் வேறு வரப்போது. இந்த நிறுவனத்துக்கு எந்த மாதிரியான டாக்ஸேஷன் இருக்குது இல்லை ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஃபர்தராக அப்ரிஷியேஷன் இருக்கும். ஸோ வழக்கமாக நான் என்ன சொல்வேன் அப்படின்னா 2 நாட்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் லிஸ்டிங் கைங்கிற பேசிஸில் மட்டும் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 6 மாதம் சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ரிஷியேஷன் வந்தாலும் இந்த ஒரு ரிசல்ட் 6 மாதம் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஐபிஓ அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட் நீண்ட காலத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. பட் நான் வாங்கக்கூடிய ஷேர்ஸ் நல்ல வேல்யூவில் இருக்கா அப்படின்னு முக்கியம். ₹350 ஷேர்ஸ் வந்து நாளைக்கு ஒரு ₹200 கிடைக்கிற அதுதான் நல்ல வேல்யூ. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது அப்ரிஷியேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. 2 நாட்கள் கழிச்சு கண்டிப்பாக நான் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கும் தாராளமாக அப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.